வளர்ச்சி அடைந்த ஒரு ஆட்சியை, ஒரு கூட்டணி ஆட்சியை, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி பத்தி எவ்வளவோ பேசுறாங்க, ஆனா ஒரு கூட்டணி ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தியது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள். அவர்கள் தான் வளர்ச்சியின் நாயகன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்று மகளிர் எல்லாம் அரசியலில் முன்னே நிற்கிறோம் என்றால் வானதி சொன்னதை போல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் ஊக்கம் ஒரு காரணம். தனிப்பட்ட முறையில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்ற முடிவை அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியாக அவரை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தான் நான் முடிவு எடுத்தேன். ஏனென்றால் வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, அமெரிக்கா வளர்ந்த நாடாக ஆனதற்கு பின்பு சாலைகள் அமைக்கப்படவில்லை, நல்ல சாலைகள் அமைத்ததனால் அமெரிக்கா வளர்ந்த நாடாக ஆனது. அதே மாதிரி என்னோட முதல் பணி தங்க நாற்கர சாலைகள் அமைக்க இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் தான் அவர் பேசின நான் கேட்ட முதல் கருத்து. அதிலிருந்தே எனக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரோட கவிதை, அவரது வார்த்தை கையாளுமை, இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவரோட ஹாஸ்யம்னு சொல்லுவோம்ல, சிரிப்பா, ஒரு தனிப்பட்ட அனுபவம். நான் பாரதிய ஜனதா கட்சியில் அப்போ தான் மருத்துவக் கல்லூரி உயர்கல்வி மாணவியாக இருந்துட்டு அவரை ஒரு வாட்டி பார்க்க போகிறேன். அப்போ அவரை பார்க்கும்போது வணக்கம் சொல்லிட்டு சொன்னேன், நான் உங்களை உங்கள் முகத்தில் காமராஜரை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் எவ்வளவு சிரிப்பாக ஹேசியமாக சொன்னது. அப்போ தான் திருநாவுக்கரசர் சேர்ந்துருந்தார். திருநாவுக்கரசர் என் முகத்தில் எம்ஜிஆரை பார்க்குறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் என் முகத்தில் காமராஜரை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அப்போ யாரும் என் முகத்தை பார்க்க மாட்டிங்களா தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொன்னார். என்ன எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அதனால தான் அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட நாம் தேசிய செயலாளராக இருக்கும்போது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரை போய் பார்க்கும்போது நான் அவரை போய் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் அந்த ஆரோக்கியமாக இருந்த முகத்தையே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆட்சியை, ஒரு கூட்டணி ஆட்சியை, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க, ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தியது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள். அவர்கள் தான் வளர்ச்சியின் நாயகன். அதற்கு பின்பு நமது மோடி அவர்கள் அந்த வளர்ச்சியை நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியை மகளிர் அணி கொண்டாடுவது மிகச்சிறப்பு. அதுவும் விளக்கேற்றி அவர் நதிகளை இணைக்க வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கி தங்க நாற்கர சாலையினால் இந்தியாவே இணைக்கப்பட்டிருக்கிறது. நதிகள் மட்டும் அவர் நினைத்த மாதிரி இணைத்திருந்தால் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிரதமரை நாம் பெற்றிருந்தோம். அவர் வழியில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்ற வகையில் மகிழ்ச்சி. மகளிர் அணி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி மகளிர்னு வரும்போது ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். செவிலியர்கள் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காணொலி எனக்கு மனசில் ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என்னென்னா, ஒரு உள்ளாடை கூட அணிய விடாமல் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் நர்ஸோட அந்த காணொலி என்னை ரொம்ப அசைச்சு பார்த்தது. அதனால் தயவு செய்து தமிழக அரசு போராடுபவர்கள்ட்ட கூட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களின் ஒரு பிரதிநிதியாக நானும் வானதி போன்றவர்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.